ஏன் இன்னைக்கு ஒண்ணு இல்லாத நிலைமை? ஏன் இன்னைக்கு இப்படிப்பட்ட போராட்டம்? ஏன் இன்றைக்கு இப்படிப்பட்ட சிறையிருப்புன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி வெளியே போனபடியினால். எரேமியா 30:3 சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்புகிறது மாத்திரமல்ல, அவர்கள் பிதாக்களுக்கு நான் பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு திரும்ப தந்து அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாக திரும்ப கொண்டு போய் வைப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், உன் சிறையிருப்பெல்லாம் மாறி போகும். உன் சிறையிருப்பு மாறுகிற போது, சங்கீதத்தில் வாசம் கடைசி வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்வாரா, சியோனிலிருந்து உன் சிறையிருப்பை திருப்புவார். உன் சிறையிருப்பை திருப்புகிற போது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும்.